இங்க அந்த கிராமத்துல ஒரு கல்யாண மாப்பிள ஒரு கோயிலுக்குள்ள போலான்னு பார்த்தா, அங்க இருக்க மேல் ஜாதிக்காரங்கலாம் சேர்ந்து, "நீ எல்லாம் உள்ள போக்கூடாது. வாசல்ல நிந்தே கும்பிட்டு போன்னு" சொல்லிட்டு அவன அடிச்சு அங்கருந்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த கிராமத்துல தீண்டாமை ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சின்ன பையன காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து இறந்து போன மிருகங்கள்லாம் வெட்டி, அத கிளீன் பண்ணி தூக்கி போடுற வேலைய பார்த்துட்டு இருக்காருன்றதுனால, அங்க இருக்கிற பசங்கலாம் சேர்ந்து இவன ரொம்ப கிண்டல் பண்றாங்க. அவனுக்கு வேற வேற பேர வச்சு. இவன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாகிட்ட சாப்பாடு வைன்னு சொன்னா, அவங்க அம்மா டென்ஷன்ல வந்து சாப்பாட வச்சுட்டு, "உங்க அப்பாவும் வேலைக்கு மாட்றான். நீ சாப்பாடு மட்டும் கேட்குற. அப்படின்னா இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கும் மாட்டேன்னா" அவங்க அப்பா கேட்குறாரு. "ஏன்டா மாட்டேன்னா?" "இந்த மாரி நீங்க செய்ற வேலைய வச்சு என்ன கிண்டல் பண்றானுங்கப்பான்னு" அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். "அதெல்லாம் காதுல வாங்காதடா. படிப்பு தான்டா முக்கியம்னு" சொல்லி அவர் அட்வைஸ் பண்றாரு. அப்ப அவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வருது. ஊருக்கு வெளிய ஒரு மாடு ஒண்ணு செத்து போயிருக்கு. அத கிளீன் பண்ணி இங்கேருந்து தூக்கிட்டு போய் போட்டுருங்க அப்டின்ன உடனே, இவரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நம்மளுக்கு காசு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வண்டி எடுத்து கிளம்ப போறாங்க. இந்த பையன் நானும் கூட வருவேன்றான். "நீ ஸ்கூலுக்கு போன்னு சொன்னா கேட்க மாட்டேன்னு" அவங்க அப்பா திட்டுறாரு. நான் வருவேன்னு அடம் பிடிச்ச உடனே அவனையும் அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. அந்த இடத்துல ஸ்மெல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு அவங்க பையன் வண்டிக்கிட்டே நின்னுறான். அவங்க அப்பாவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த மாட வந்து மூட்டையில கட்டி அவங்க வண்டியில ஏத்துறாங்க. தூரத்துலேருந்து ஒரு கூட்டமே வந்துட்டு என்னடா பண்றீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க இறந்து போன மாட தான் எடுக்க வந்தோம்ன்னு சொன்னா, ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்க தான் அந்த மாட கொன்றுருக்கீங்களான்னு இவங்க அப்பாவையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சேர்ந்து கட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே ஓடி போய் அவங்க அம்மாவ கூட்டு வரான். அவங்க அம்மாவும் இவங்க கால்லலாம் விழுந்து பார்க்குறாங்க. இவங்க யாருமே நம்ப மாட்றாங்க. இவங்க தான் இந்த மாட கொன்றுருக்காங்கன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டைம்ல போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் கூட இந்த அடிச்சுக்கிட்டு இருக்கவங்கள தடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள தான் வந்து ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவோம்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க. இவங்க தான் காலங்காலமா எங்கள வந்து இந்த மாரி விஷயத்துக்குலாம் எங்கள யூஸ் பண்றாங்க. கேவலமான விஷயத்துக்கு, இந்த செத்துப்போன மாடுங்கலாம் தூக்கி போடுறதுக்கு. இப்போ வந்துட்டு எங்க மேல குற்றத்த சொன்னீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னு அழுதுட்டு இருக்கும்போது, இந்த பையன் அழுதுகிட்டே சொல்றான். அம்மா இந்த மாரி கேவலமான விஷயம்லாம் பண்ணா அரெஸ்ட் பண்ணிட்டு தான் போவாங்க போல இருக்கு. நான் இதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு நல்லபடியா போய் படிச்சு முன்னேற வழிய பார்க்குறேம்மா. அப்பா மாரி நான் ஆயிற மாட்டேம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான்.